எறும்புகள் மனிதனுக்கு பாடம் கற்றுத்தரும் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்போவுமே மனிதன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசிரியர் யாருன்னா எறும்புகள் தான். ஆனால் அந்த எறும்புகள் எப்பொழுதும் பேசுவதில்லை. பேசாமலேயே மனிதனுக்கு அற்புதமான பாடங்களை கற்றுத்தருகிறது இந்த எறும்பு. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை எறும்புகளை பார்த்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். எறும்புகள் எப்பொழுதுமே மிகச்சிறந்த பண்புகள் உடையது. அது எப்படி என்றால், ஒரு எறும்பு முன்னாடி செல்லும்போது அந்த எறும்பை தொடர்ந்து மற்ற எறும்புகள் அணிவகுப்பாக செல்வது ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும். மனிதன் இராணுவத்தில் பணிபுரிகின்ற வீரர்கள் அணிவகுத்து செல்வது போல் எறும்புகள் அணிவகுத்து செல்லும். அதுதான் மிகப்பெரிய பண்பு, மிகப்பெரிய ஒழுக்கம். மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகப்பெரிய பண்புகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எறும்புகளிடம் பார்த்து. அது மட்டுமல்லாமல் எறும்புகள் எப்பொழுதும் உணவை சேமித்து வைக்க பழகிக்கொள்ளும். அது எப்பொழுது சேமிக்கும் என்றால், மழை வருவதற்கு முன் அது சேமித்துவிடும். மழை காலங்களில் அந்த உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தர்மத்தில் சிறந்தவன் யார் என்றால் எறும்புதான். தனக்கு கிடைத்த உணவை எப்பொழுதும் தான் மட்டும் உண்ணாமல் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பழக்கம் எறும்புக்கு உண்டு. அதை பத்திரமாக வைத்து மழை காலங்களில் அந்த உணவை எல்லா எறும்புகளும் பகிர்ந்து உண்ணும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனும் அப்படி இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மனிதர்களுக்கு மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ள வேண்டியதில்லை. மனிதர்கள் எப்பொழுதும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எறும்பிடம் இன்னொரு குணம் உண்டு. அது இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய அதிசயம். அது மழை எப்பொழுது வரும் என்பதை அதற்கு நன்றாக தெரியும். உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானி யார் என்றால் எறும்புதான். மழை வருவது அதற்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும். முன்கூட்டியே தெரிந்ததனால்தான் அது உணவுகளை சேமித்து வைக்க கற்றுள்ளது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எறும்புகளிடம் இருக்கிறது. எறும்பு ஒரு மகத்தான ஆசிரியர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை விஷயங்களும் எறும்பிடம் இருக்கிறது என்றால் நீங்கள் எறும்பிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் அற்புதமானவன்தான், ஆனால் அதைவிட அற்புதமானது எறும்புதான்.
மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது. ஆனால் அது எறும்புகளிடம் இல்லை. இருந்தாலும் மனிதன் எப்படி ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும், இரக்கத்துடன் வாழ வேண்டும், கருணையுடன் வாழ வேண்டும், இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதை எறும்பிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதன். மனித வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உயர்ந்த பண்புகளை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். உழைப்பே இந்த உலகத்திற்குத்தான் என்பதை நினைவில் வைத்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டுமல்ல, இந்த உலகில் மகத்தான மனிதனாகவும் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.